எந்த ஒரு அரசியல் கட்சியோட ஒரு ஆண்டு விழாவில் அதாவது பேக்ஹெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி வீகோ வகுப்பாளர்கள் உங்களை மேடையில் உட்கார வச்சு நான் பார்த்ததே இல்லை. ரீசெண்டாக தாவேக்காவோட மேடையில் அவரை பார்த்தேன். பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்க தானே? அவர் தானே பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு தெரியும்ல. அவர் பிஜேபிக்கு வேலை செஞ்சவர். ஆமாம், பிஜேபிக்கு மிக தீவிரமாக வேலை செஞ்சவர். மோடியை வந்து பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வடிவில் அவர் வேலை செஞ்ச ஒரு நபர். 2021 திமுகவுக்கு வியூக அமைப்பாளராக யார் இருந்தா? பிரசாந்த் கிஷோர் தான். கேவலமா இல்லை? அப்ப நீங்க பிஜேபி 26 அதே பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அவர் வந்து பாராட்டுறாரு, நீங்க பாராட்டுறீங்க, உங்களுக்கும் அவர் வந்து தேர்தல் வேலையெல்லாம் செய்யறாரு. ஒரு தேர்தல் நிறுவனம் என்பது வேற, ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்பது வேற. இப்ப நாளைக்கு கூட மரியாதைக்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல் திட்டத்தோடு உங்க செய்தி நிறுவனத்தோடு எங்க தலைவரிடமோ எங்க கட்சியினுடைய முன்னணி தோழர்களிடமோ நீங்க அணுகி இது போன்று நீங்க செயல்பட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தால் அந்த ஆலோசனையை உட்கார்ந்து எங்க தலைவர் கேட்பார், ஏற்றுக்கொள்வார். ஒரு நிறுவனம் என்பது வேற, ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேற. நீங்க வந்து பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர் தானே திமுக. 1999 2001 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த கபடதாரிகள் யார் தமிழ்நாட்டில்? பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? முதல்ல கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.